வணக்கம் மக்களே! மாயா சீனு சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம தனா வந்து கோப்பைய வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனா கதிருக்கு வந்து பெரிய ஒரு மன கஷ்டத்த குடுக்குது. நம்ம தனா நம்மள விட வேட்ட விட, அவங்க அப்பாய விட நம்ம தான் முக்கியம் அப்படின்னு வந்து நினைச்சு தானே இந்த ரூ. 5,00,000 வந்து வாங்கியிருக்கா. விளையாட்டுல வந்து தோக்கணும் அப்படின்னு வந்து அவ உயிருக்கு உயிரான பேட்மிண்டன வர விட்டுக்கிட்டு எனக்காக வந்து செய்றா. இப்படிப்பட்ட தனாவுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம்? ஒண்ணும் தெரியல அவளுக்கு. அழுக, துக்கம், அவமானம் இத தான் நம்ம ஏற்படுத்தினோம். நம்ம இங்க இருந்து என்னத்துக்கு? நம்ம வந்து வெளிநாட்டுக்கு துபாய்க்கு போயிறலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவ எடுக்குறாங்க நம்ம கதிர். அந்த முடிவ நம்ம தனா கிட்ட சொல்லுறாங்க. நான் வந்து உன்ன நல்லா வந்து ஆக்கி வைக்கணும். நான் வெளிநாட்டுலேருந்து பணம் நெறைய சம்பாதிச்சுக்கிட்டு இங்க இந்தியா வந்து உன்ன நல்லா ஆக்கி வைப்பேன். நீ அதுவரை நீ வந்து இங்க உங்க அப்பா கூடவே இருந்துக்கோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நம்ம தனாவுக்கு வந்து நான் கண்டிப்பா வந்து வருவேன் தனா. நீ வந்து கவலைப்படாம இரு. நம்மளுக்கு இப்போ வந்து இந்த பணம் இல்லாதனால தானே எல்லா இடமும் அவமானமா இருக்கு. அந்த பணத்த சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்து தனா கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம கதிர் வந்து வீட்ட விட்டு வெளிநாட்டுக்கு போறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. பரபரப்பு கட்டத்தில் நம்ம தனா வந்து விளையாட்ட வந்து சாய்னா கூட வந்து விளையாடுறாங்க. சாய்னா சுற்றுல வந்து ஜெயிச்சுறாங்க நம்ம தனாவை. நம்ம மணி வந்து கமெண்ட்ரி எல்லாம் வந்து சிவா கூட சேர்ந்து கொடுக்குறாங்க. தூள் கலப்புறாங்க. தனா வந்து அடுத்தது சிங்கம் போல வந்து 2வது சுற்றுக்கு வந்து களம் இறங்குறாங்க அப்படின்னு வந்து அதில் கமெண்ட்ரியை கொடுத்து அசத்துறாங்க. நம்ம தனா வந்து வெளுத்து எடுத்துறாங்க. 2வது சுற்றுல நம்ம தனா வந்து ஜெயிச்சு வந்து நம்ம புவனேஸ்வரி முகத்தில் கரிய பூசிறாங்க. அந்த புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்திகிட்ட. இந்த பாரு கார்த்தி, நம்ம இவளை வந்து இறக்குனதே வந்து இந்த தனாவை தோக்கடிக்க தான். ஆனால் தனா வந்து வெளுத்தெடுத்து இதில் ஜெயிச்சிட்டா. ஆனால் இவ ஜெயிக்கக்கூடாது. அவள் சாய்னா வந்து எதுக்கும் அசராத ஆளத்த கண்டிப்பாக வந்து அவள் ஃபைனலில் கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. நம்ம மாயா வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க நம்ம தனாவுக்கு. இந்த பாரு, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதே நீ ஜெயிக்கணும் தான். பெரியப்பா இந்த பதவியில் நிலைச்சு நிற்கணும். பெரியப்பாவை நீக்கணும்னு தான் இந்த புவனேஸ்வரி இங்கே கங்கணம் கட்டிட்டு காவல் இருக்கா. அவள் முகத்தில் கரிய பூசணும்னா நீ கண்டிப்பாக வெற்றி பெறணும் தனா அப்படின்னு வந்து இது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம தனா வந்து எங்கள் அப்பாவை நான் தலைகுனிய ஒரு காலம் விட மாட்டேன், கண்டிப்பாக இதில் ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வெறித்தனமாட்டு வந்து இறங்குறாங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து என்னால் பெருமைப்படணும். என் பொண்ணுன்னு வாய்க்கு நிமிர சொல்லணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து வெளுத்தெடுத்துறாங்க. ஃபைனலில் ஜெயிச்ச உடனே நம்ம ரகுராம் வந்து அப்படியே ஒரு பெரிய சந்தோஷத்தைப்படுறாங்க. புவனேஸ்வரி வந்து இனி இங்கேருந்து நைஸாக நவுண்டா போதும் சாமி அப்படின்னு வந்து அந்த இடத்துலேருந்து நவல போகிறாங்க. நம்ம மாயை வந்து செதுக்குறாங்க. எங்கே போகிற புவனேஸ்வரி, எங்கள் பெரியப்பா கிட்ட நீ சவால் விட்டவ தானே, கண்டிப்பாக வந்து தானா தோப்பா, நீ இந்த பதவியிலே இருக்க முடியாது அப்படின்னு பெரிய சவாலெல்லாம் விட்ட. என்னாச்சு உன்னோட சவாலெல்லாம் எங்கே போயிட்டு இப்போ வந்து சொல்லு பார்ப்போம் அப்படின்னு வந்து என்னை சொல்கிறாங்க. இது ரகுராம் பொண்ணு, அது உனக்கு தெரியுமா? அவள் ஒரு காலத்துலேயும் அவரை தலகுனியே வைக்க மாட்டார். எங்கள் பெரியப்பா என்றைக்குமே வந்து அவமானப்பட மாட்டாங்க. அதை புரிஞ்சிக்க நீ எவ்வளோ பட்டாலும் நீ ஏன் திருந்த மாட்டீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரியை வெளுத்தெடுத்து விடுறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ரகுராம் வந்து கையால் தான் கோப்பையும் சால்வையும் வந்து நம்ம தனாவுக்கு வந்து போட்டாங்க. ப்ரைஸை வந்து நம்ம தனா வந்து ரகுராம் கையால் வந்து வாங்கிக்கிட்டாங்க. என் பொண்ணு வந்து என்றைக்குமே தோக்க மாட்டா. பல பேர் வந்து எதிர்பார்த்தாங்க அவள் தோப்பா, இந்த பதவியிலேருந்து என்ன விளக்கலாம் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசை எல்லாமே வந்து என் பொண்ணு வந்து தெரிஞ்சிட்டா. என் பொண்ணு என் மானத்தை காப்பாற்றிட்டா. அவள் இந்த ஊருக்கே வந்து பெருமை சேர்த்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பெருமைப்படுறாங்க மைக்கில் பேசி நம்ம ரகுராம். அதே நேரம் கதிர் எங்கே அப்படின்னு வந்து அவங்க கண்கள் எல்லாம் தேடுது. நம்ம கதிர் கொஞ்ச நேரத்தில் வந்து வராங்க. என்னாச்சு கதிர், எதுக்காக நான் வந்து இங்கே விளையாட நேரத்துக்கு நீ வரலை அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் வரலாம் அப்படின்வா இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த வேலையில் வந்து அவ்வளோ கஷ்டம். அவர் வந்து என்ன ஒன்று விளையாடதை பார்க்கவே விடலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி தனாவாக கஷ்டப்படுத்த விரும்பலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு வேலை இருந்ததுனா நீ வந்து விளையாடிக்க நீ வந்து அப்படின்னு தான் நான் இருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு
போதும் தானா, எனக்காக நீ வந்து உயிருக்கு உயிரா வந்து நேசிச்ச இந்த பேட்மிண்டன வர விடலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டா. அந்த பேட்மிண்டன்ல தோத்து அந்த 5,00,000 வாங்கி எனக்கு தந்து என்ன வாழ வைக்கணும்னு நினைக்கல. இவ்வளோ பெரிய தியாகம் இந்த உலகத்துல யாரு செய்வா? அவ்வளோ பெரிய தியாகத்த எனக்காக நீ செய்ய துணிஞ்சிட்ட தானா. உன்ன தூக்கி வளர்த்த உன் அப்பா, இந்த பேட்மிட்டன் இது எல்லாத்தையும் விட நான் பெரியவனா ஆயிட்டேன்ல உனக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இதெல்லாம் நீ செய்ததுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் உனக்கு? அவமானம், துக்கம் இதுகெல்லாம் தான் நான் தந்திருக்கேன். உன்ன நல்லா வாழ வைக்கல. நம்மட்ட பணம் இல்ல. அந்த பணத்த சம்பாதிக்க ஒரு வழி பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்லுற? அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் வந்து துபாய்க்கு வந்து வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நான் வெளிநாட்டுல போய் நல்லா கை நிறைய காசு சம்பாதிச்சுட்டு உன்ன நான் நல்லா வாழ வைப்பேன். நீ கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்ல போய் உங்க அப்பா கூட இருந்துக்கோ. அதுக்கு பிறகு வந்த உடனே நம்ம சேர்ந்து வந்து வாழலாம். நம்மட்ட பணம் இருக்கும். நம்ம சேர்ந்து ஒண்ணா நல்லபடியா வாழலாம். அதுக்காக தான் நான் சொல்லுறேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் வந்து சொல்ல, தனாவுக்கு கண்கள்ல இருந்து அப்படியே கண்கள் வந்து சொட்டுது. என்னடா என்னை விட்டுக்கிட்டு நீ போறதுக்கா நான் வந்து இந்த இந்த மாதிரிக்கு கஷ்டப்பட்டேன். இல்ல உன் கூட சேர்ந்து வாழ தான். எனக்கு இந்த பணம், காசு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தனா சொல்லி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நீ வந்து இப்படி தான் சொல்லுவ. நீ கேட்க மாட்ட. நீ என் மேல கண்மூடித்தனமான ஆசை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ இப்படி வந்து நடந்துக்கிறதனா. ஆனா இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. பணம் தான் முக்கியம். இந்த உலகத்துல வாழணும்னா பணம் தேவை. அதுக்காக நான் வந்து உழைக்கணும். அதுக்காக நான் இங்க இருந்தேன்னா இந்த மூர்த்தி மாதிரி பட்டவங்கள்ட்ட நான் திட்டு வாங்கி கேஸ் ஏஜென்சில அந்த ஆளு பணம் இல்லாட்டினா கோவம் வரக்கூடாது, தன்மானம் இருக்கக்கூடாது அப்படி நீ வந்து சூடு சுணறு இருக்கானி என்கிட்ட நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டான். அவன் கூட இருந்தெல்லாம் குப்பை கொட்டணும்னு வந்து தேவையே இல்லைதானா. அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன சொன்னார் அப்படின்னு வந்து கேட்க நேரம், இந்த யூனிஃபார்ம் உனக்கு தான் கரெக்டாக பொருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னான். அப்படியே சொன்னான். அவனை விடக்கூடாது கதிர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேண்டாம், நான் இந்த இங்கேயே இருந்தால் நம்மளுக்கு வந்து இப்படி தான், நான் வந்து வெளிநாட்டில் போய் வந்து நல்லா சம்பாதிச்சிடுவேன் தானா அப்படின்னு வந்து என்ன புரிஞ்சுக்கோ, நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ரகுராம் வந்து என் பொண்ணுன்னு மூச்சுக்கு முன்னொரு நேரம் நம்ம தனாவை பார்த்து சொல்லுறாங்க. தனாவை பார்த்து நீ என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். நான் இது பேட்மிண்டன் அகாடமி தலைவராக சொல்லேன். நீ வந்து ஜெயிச்சல உனக்கு ஒரு விருந்து வச்சு எங்கள் வீட்டில் பார்ட்டி கொடுக்கேன் அப்படின்னு வந்து நம்ம தனாவை வந்து விருந்துக்கு நம்ம ரகுராம் அழைக்காங்க. ஆனால் நம்ம ரகுராம் வந்து அழைச்சதும் அந்த சந்தோஷத்தை விட நம்ம கதிர் வந்து நம்மளை விட்டு போக போகிறானே அப்படின்னு உள்ள வருத்தத்தில் நம்ம தனாவுக்கு முகத்தில் சந்தோஷத்தை காணலை. நம்ம ரகுராமுக்கு இவ வந்து காம்படிஷனில் ஜெயிச்சாச்சு, எதுக்காக என் பொண்ணு முகத்தில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலங்கி போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து எதுக்காக இந்த கதிர்க்கு பார்த்தாலும் சோகமாக தான் இருக்குது, என்னாச்சு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து நினைக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பாக வந்து நாளைக்கே வந்து போய் பார்த்து இவங்கள போய் பார்த்து கேட்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. நம்ம ரகுராம் எல்லாம் நேராக தனா வீட்டுக்கு அடுத்த நாள் காலையில் வந்து போகிறாங்க. போய் என்ன பிரச்சனை எதுக்காக அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லை அப்பா வந்து கதிர் வந்து இங்கே இல்லை, வெளிநாட்டுக்கு போக போகிறான் பணம் சம்பாதிக்க அப்படின்னு ஒரு போடுறாங்க. இதை கேட்டதும் அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ரகுராம்.